நேத்து வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு கூடி குலாவறாங்களே அப்படின்னா இதுதான் நியாயமான நேர்மையான ஜனநாயக அரசியல். அம்பேத்கர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல். நாட்டுக்கு ஒரு ஆபத்து என்று வரும்போது இப்படி தோளோடு தோள் சேர்ந்துதான் ஆக வேண்டும். தயவு செய்து இந்த திராவிட மாடல் கிண்டல் பண்ணாதீங்க. திராவிடம் நாடு தழுவியது. இவங்க குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா கை ரேகையோட பிடிச்சிருவாங்க. அந்த பயம்தான் இந்த பானை எப்படியாவது உடைக்கணும்னு கட்டையை தூக்கிட்டு அலையிறாங்க. அதை தடுக்கும் சிலம்பு பயிற்சி எங்களுக்கு உண்டு. என்னுடைய ஒரே அரசியல் எதிரி சாதியம் தான். இதை பல முறை சொல்லிவிட்டேன். நீங்கள் பெரிய அரசியல் யானையாக இருக்கலாம், ஆனால் மக்களை மதியாத எந்த யானைக்கும் அடி சறுக்கும். அப்பொழுது வருவீர்கள் வழுக்கி. நான் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துவதற்கான காரணம், இன்னும் எத்தனை பேர் அடிமையாக இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்க வேண்டும். அதற்காகத்தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கவே முடியாது. அதற்கு காரணம் பெருந்தலைவர்கள் பலர் செய்த தியாகங்கள், உழைப்பு, சிந்திய ரத்தம், வேர்வை அதன் நீட்சியாக வந்திருக்கும். தம்பி திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் தாமதமாக வந்தாலும் வந்தோமே என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கும் என் போன்றவர்கள் இப்படி ஒரு கூட்டத்தை இதற்கு முன் பார்த்ததில்லையா என்றால் பார்த்திருக்கிறேன். கலைஞனுக்கு டிஎன்ஏவிலேயே சமத்துவம் தெரியும். அவன் எல்லாருக்காகவும் ஆடுவான். சினிமா தியேட்டர்ல பக்கத்து சீட்ல இருக்கிறவனை பார்த்து எந்த சாதிங்க நீங்கன்னு கேட்க முடியாது. அப்படிப்பட்ட கூட்டத்தை வெட்ட வெளியில் திரட்டி இருக்கிறோம் நாங்கள். அதற்காக உழைத்தவர்கள் பலர், அதில் இவரும் ஒருவர். நேற்று வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு கூடி குலாவறாங்களே அப்படின்னா இதுதான் நியாயமான நேர்மையான ஜனநாயக அரசியல். அம்பேத்கர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்த அரசியல். ஒரு படையை திரட்டி போருக்கு தயாராகும் போது அண்ணல் காந்திக்கு சமர்ப்பணம் என்று சொன்ன வீரர் போஸ். நாம் ஒரு சட்டத்தை, அரசியல் அமைப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அதை அம்பேத்கர் செய்யட்டும் என்று பணித்தவர் காந்தி. பழைய விமர்சனங்களை எல்லாம் மறந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவர் அம்பேத்கர். நாட்டுக்கு ஒரு நல்லது, நாட்டுக்கு ஒரு ஆபத்து என்று வரும்போது இப்படி தோளோடு தோள் சேர்ந்துதான் ஆக வேண்டும். இதுல ஒண்ணு தியாகம் இல்லைங்க, இது வியூகம். என் கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் கவலை எங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, இவருக்கும் இருந்திருக்கும். அதான் நான் அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இது தியாகம் பண்ணிட்டாருன்னு நினைக்காதீங்க, வியூகம் பண்ணிட்டாருன்னு நினைங்க. ஏன்னா 25 ஆண்டு காலமாக ஒரே பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் இவர் எனக்கு சகோதரர் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமை. நாடு அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், தயவு செய்து இந்த திராவிட மாடல் கிண்டல் பண்ணாதீங்க. திராவிடம் நாடு தழுவியது. ஆந்த்ரோபாலஜி தெரிஞ்சவங்க, இவரெல்லாம் படிச்சவர். அது மட்டுமல்ல, குற்றப்பட்டியல் அவர் எனக்கு ஞாபகப்படுத்தியது காரணம், இவருக்கு குற்றவியல் தெரியும். அந்த வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்காருங்க. இவங்க குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா கை ரேகையோட பிடிச்சிருவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பயம்தான் இவர் மேல. இந்த பானை எப்படியாவது உடைக்கணும்னு கட்டையை தூக்கிட்டு அலையிறாங்க. அதை தடுக்கும் சிலம்பு பயிற்சி எங்களுக்கு உண்டு. இந்த பானை எழுச்சி பொங்கும், புரட்சி பொங்கும் பானை. நாங்கள் புரட்சி பொங்கும் பானை. அதில்
இதை சமைத்தவர்கள் சமைப்பவர்கள் மட்டும்தான் கை வைக்க முடியும்.